யாரு? சத்துரு, சைத்தான். அல்லேலூயா. என்னைக்குமே புரிஞ்சு கொள்ளுங்க, பயம் கொண்டு வருகிறது யார்தான்? நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பாரத பெருமாள் சொல்ல அழகா பாடுகிறது, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகினால என்ன செய்யலாம்? பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, பயத்தை கொண்டு வருது சத்துரு. ஆனா பயத்தை எல்லாம் ஜெயமாக்கி நம்ம யோபு புத்தகத்துல வீடுகள்ல வாசிங்க. ஒண்ணு சொல்லுவார், யோபு உத்தமர், சன்மார்க்க, நீதிமான், அவரை போல பூமியில யாரும் இருந்தது இல்லை. ஆகையினால அவருக்கு ஒரு வேட்டு வைக்க முடியல. நம்மளும் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது பலவித சோதனைகள் வரும். யோபுடைய வாழ்க்கையில வந்தது என்ன? ஆமா, சாத்தான் வர்றான். சும்மா இல்ல, ஆண்டவரே அவனை ஆராதிக்கிறது, அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற, அவனோட எல்லாம் தெரிஞ்சிடும், எடுத்துடும். நம்ம ஒரு காய்ச்சல் வந்தாலே, ஒரு பலவீனம் வந்தாலே நம்ம சொல்லிடுவோம், என்னத்த நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், எனக்கு ஒன்னிலேயே. சில காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகாம போயிடும், சில காரியங்கள் நமக்கு பணம் கடல்ல இருக்கலாம், உடனே செஞ்சிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் எகிப்துல. ஆனா அவங்கள நல்ல கூட்டிட்டு வந்து கடலே ரெண்டா பிளந்து காட்டினார். என்னது? தண்ணீரை ரெண்டா பிளந்து அப்படி நடந்து அப்படி போய் கடக்க செய்து, ஆகாயத்துல இருந்து வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்த போது கூட முறுமுறுத்தாங்க. மோசே, நீங்க கொல்லவா கொண்டு வந்தீரு? அங்க நாங்க துன்பத்தை அனுபவித்தாலும் என்ன செஞ்சிருப்போம்? வைக்கோல சாப்பிட்டு. ஆகையினால இப்படி ஜனங்களை பயப்படுத்தும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக பிசாசு கொண்டு வருவார் சில சிக்கல். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது. ஆனா பிரச்சனை கொண்டு வந்த போது யோபு என்ன செய்யல? அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஒரே நைட்ல எல்லாம் போயிட்டு எல்லாம் போன போது கடைசி நான் சாத்தா சொல்றேன், கடைசியில சிரட்டை எடுத்துக்கொண்டு, அந்த ஓடை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரீரம் பற்களால் புண்ணு சீல் படித்துக் கொண்டு நாற்றம் பிடித்த அந்த சரீரத்தை அந்த மனைவி சொல்றாப்ல, ஐயா நீ இன்னுமா இருக்க, நீ இன்னுமா உயிரோடு இருக்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விட. அவளுக்கு நோக்கம் இவர் சாகிறது மாத்திரமல்ல, கடவுளை தூசித்து என்ன செய்யணும்? ஜீவனை விடுது என்று சொல்லி இவனுக்கு எல்லா பயத்தையும் கொடுத்தாப்புல, எல்லாத்தையும் எடுத்தாப்புல சாத்துரு. ஆனா ஆண்டவரை விட்டு பின்வாங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய காலத்துல நன்மையை பெற்றதான நாம் அப்படி தீமை அனுபவிக்கணும். கடைசி பார்த்தா ஆண்டவர் எல்லாருக்கும் இரட்டத்தனையாக கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் உறுதியாக இருக்கும் போது, நம்பிக்கையாக இருக்கும் போது உங்களை யாரும் பயப்படுத்த முடியாது. பயம் என்கிற பயம் வந்தாச்சுனா நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து அப்பாலே போ, சாத்தானே எது நடந்தால் என்ன? ஆமென். சொல்றது சரீரத்துல ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆமென். சாமி எனக்கு ஆதாயம் என்று சொல்கிற ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தது என்று சொல்றது என்ன? கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி ஸ்டார் போடுவதிலே, சீரியல் போடுவதிலேயோ அல்ல. உண்மையான கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடை நமக்கு குணாதிசயங்களை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அவன் கிறிஸ்து பிறக்கிறது என்று சொன்னா எனக்குள்ள கிறிஸ்து வந்தார். அது சொல்றாங்களா? அவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது எப்படி மாறலாம்? புது சிருஷ்டி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாறுதல், ஒரு மாற்று நமக்குள்ள இருந்தார்கள். அல்லேலூயா. அவன் கிறிஸ்து பையன் வந்து அவன் இந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு. ஆகினால அவன் புருஷன் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எல்லாம் சகிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பெண்மணிகள் சொல்லுவாங்க சாட்சி, புருஷன் பிடிக்காது, ஆனாலும் அவனுக்கு பாட்டி பார்க்க, ஆனாலும் இன்னைக்காக மனைவி ரசிக்கப்படுவா என்று சொல்லி உறுதியா இருக்கிற நிறைய பேரோட கேட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது என்ன என்று சொன்னா, நாம அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பு வாசித்தமல்லவா யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல, அதுபோல தன்னை போல பிறரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்படிதானே? ஆமென். அன்பே ஆமென் சொல்ற கடவுளாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கொஞ்ச நாள் வாழ்க்கை தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். ஆகவே என்ன நெருக்கங்கள் வரலாம், ஒருவேளை புருஷன் உங்களுக்கு சரியில்லையா, புருஷன் சொல்றதை கேட்கலையா, அவர்களுக்காக உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. மனைவி சரியில்லையா, அவங்க குணாதிசயங்கள் சரியில்லையா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல நாம் மாற வேண்டும்.
அது மாறுறது கொஞ்சம் கடினம் தான். அது முள்ளிலே நடக்கிறது போல. பஞ்சிமத்தில் படுக்கிற அனுபவம் அல்ல கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது. முள்ளுல எப்படி நடக்கிறோமோ அது போல தான். ஏன்னா நிறைய பேர் தவறாய் புரிந்து கொள்கிறாங்க. பிரச்சனை வரும்போது என்கிட்ட கூட சொன்னாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணல, பாஸ்டருக்கு